அவர் சில கிரகங்களோடு சேர்கின்ற பொழுது அவர் நன்மையின் சதவிகிதம் இன்னும் அதிகமாயிரும். இயற்கை சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் இவர்களின் தொடர்பை பெறுகின்ற பொழுது, இதில் குறிப்பாக குரு, சுக்கிரன், வளர்பிறை, அதாவது வளர்பிறைனா ஒரு பஞ்சமி திதி, சூரியன்லேருந்து ஒரு 4 வீடு தள்ளி இருக்கிற சந்திரனினுடைய தொடர்புனா என்னென்னா அவங்களோடு சேர்ந்திருக்கலாம் அல்லது அவர்களின் பார்வையில் இருக்கலாம், அதுக்கு பேர் தான் தொடர்பு. சரிங்களா? அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு 75% மேலாக நன்மைகளை செய்ய தயாராயிட்டார். அதாவது மேஷ ரிஷபம் மேஷ ரிஷப கடக கன்னி அல்லது மகர வீடுகளில் ஏதேனும் ஒரு வீட்டில் அமர்ந்து அது உங்கள் லக்னத்திற்கு 3, 6, 10, 11ஆகவும் வந்து சில குறிப்பிட்ட சாரங்கள் இருக்குது. அதுக்கு நமக்கு தனித்தனியாக ஒவ்வொரு லக்னத்துக்கு நம்ம வீடியோ போட போகிறோம். அப்போ பார்ப்போம் எந்த சாரங்கள் அமர்ந்தால் நல்லதுன்னு. நல்ல சாரங்களையும் பெற்று இந்த குருவோ சுக்கரனோ வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பையோ ராகு பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னால் 70% உறுதியாக அந்த ராகு நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் இந்த ராகு எந்த வீடுகளில் அமர்ந்தாலும் இந்த 3 வீட்டை தவிர இந்த 3 வீடுகள்லையும் தீமைகளும் உண்டு. ஆனால் தீமையின் அளவு இந்த 4 வீட்லேயும் தீமை உண்டு. ஆனால் அந்த தீமையின் அளவு குறைவாக உண்டு. இதை தாண்டி மீதம் இருக்கிற 8 வீடுகளில் அமருகின்ற பொழுது 1ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ அமருகின்ற பொழுது நன்மைகளின் சதமானத்தை காட்டிலும் தீமைகளின் சதமானம் கூடுதலாயிரும். அதுலேயும் குறிப்பாக 12ஆம் வீட்டிலையும் 8ஆம் வீட்டிலையும் அமருகின்ற ராகு மிக கடுமையான தீமைகளை செய்வார். அது எந்த வீடாக வேணாலும் இருக்கட்டும், அது மேஷமாக கூட இருக்கட்டும், கடகமாக கூட இருக்கட்டும், மகரமாக கூட இருக்கட்டும், எந்த வீடாக வேணாலும் இருக்கட்டும், 8லையும் 12லையும் அமருகின்ற ராகு கடுமையான தீமைகளை செய்வார். அங்கே கூடுதலாக செவ்வாயின் தொடர்பு, இயற்கை பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் தொடர்பு, சனியின் தொடர்பு, சூரியனின் தொடர்பை பெற்றுவிட்டால் இந்த 3ல் யாரேனும் ஒருவரின் பார்வையை பெற்றாலோ அல்லது இணைவை பெற்றாலோ அந்த ராகு உறுதியாக 60லிருந்து 70% தீமைகளை செய்ய தயாராகிட்டார்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துருப்பீங்க. அவர் யாரோடு இருக்கிறார்னு பாருங்கள், எத்தனாவது வீட்டில் இருக்கிறாருன்னு பாருங்கள். அப்படி இருந்தால் இப்போ அவர் நன்மையை செய்வாரா தீமையை செய்வாருங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு பிடிமானத்துக்கு வந்துருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கின்ற பொழுது அவர் கடுமையான தீமைகளை செய்ய தயாராகிடுவார். சரிங்க, இப்போ அவர் நன்மையை தருவாரா தீமையை தருவாரா அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு கணிச்சிருப்பீங்க. ஒரு 30%லேருந்து 40% இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இருந்தாலும் உங்கள் லக்னத்திற்கு தனித்தனியாக அதை பார்க்கின்ற பொழுது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவர் எங்கு அமருகின்ற பொழுது அவர் நன்மைகளை தருவார், எங்கு அமருகின்ற பொழுது கடுமையான தீமைகளை தருவார் அப்படிங்கிறது உங்கள் லக்னத்துக்கு தனித்தனி வீடியோவாக பார்க்கலாம்.